வந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன் அர்ஜுனன். இதான் காட்சி. உள்ள நுழைறான், அவ உட்கார்ந்திருக்கா. உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது 2 அருமையான சொற்களை, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள். இப்பொழுது எனக்கு 2 வார்த்தை கிடைச்சது, அதுல இருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். உள்ள நுழைகிற அர்ஜுனன், திரௌபதி நல்லா இருக்கிறியாமா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கர்ணனை இன்னும் நீங்க கொல்லலையே, நாளைக்கு கொன்று விடுகிறேன் திரௌபதி. அவனை கொல்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மர் உள்ள வந்துட்டாராம். தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ள இருக்கிறான். போர் பாசறையில் அவ தனியா இருப்பான்னு நினைச்சிட்டு வந்துட்டார். உள்ள வந்தோட அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார். அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாராம், அங்க போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருச்சு, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ? அதே ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு. ஆனா பெரியவங்கல்ல, அதனால எதிர்த்து இதோ போறேன்னா திரௌபதியை பார்க்க வந்தேன். நான் பெரிய திரௌபதியை பார்க்க வந்தேன். கர்ணனை கொன்னியடா? நாளை கொல்கிறேன் அண்ணா. நாளை கொல்றானா? நாளை கொல்கிறான். உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா? இவ்வளவு நேரம் நல்லா இருந்த சிச்சுவேஷன் டம்மன்னு துயரத்திற்குள்ள வந்துருச்சு. ஏனென்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை. அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீது ஆணையிட்டு இருக்கிறானாம், என் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதம் சென்று செய்து விடுவது, இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது. இப்ப என்ன செய்யணும்? யார? தர்மன. ஓன்னு அழறாங்க திரௌபதி. ஐயோ எவ்வளவு பெரிய அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க. திரௌபதி அழுதாங்க. யார் வருவா? யார் வருவா? கிருஷ்ணர் வந்துட்டார். ஹே திரௌபதி, why are you crying? Who hurt you? இப்பவே சொல்லு, அழிச்சிடுறா அவங்கள. யார் உன்னை அழ வச்சது? இல்ல கிருஷ்ணா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? இதோ இவர் வந்தாரா, இப்படி சொன்னாரா, ஒரு காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா, வில்லா இல்ல புல்லான்னு கேட்டு விட்டார் கிருஷ்ணா. அவ்வளவுதானே? டேய் வாங்கடா 2 பேரும். தர்மா இல்லைங்க இங்க. ஓய் அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னான்? காண்டிபத்தை குறை சொன்னான். கொன்னுடு, கொன்னுடுறா. ஓ நடுறா திரௌபதி. கொல்ல முடியாது அண்ணனை. எப்படி கொல்லணும்னா கொல்றது இல்லடா, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவனோட பெரியவன் தானே? ஆமா. அவனை எதிர்த்து, அவர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது, நீ வா போன்னு சொல்லு. அவனை எதிர்த்து திட்டு, அவனை திட்டு. உன்னை விட வயசானவன் தானே, திட்டு. திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா, சாஸ்திரப்படி போயிடும். அவன் சின்ன வயசுல இருந்து மனசுல வச்சிருந்ததை எல்லாத்தையும், நீலாம் ஒன்ன எனக்கு முன்னால பிறந்தவன், நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கடிச்சிருச்சு, பாடுபடுறது நான். நீலாம் ஒரு மனுஷனாடா. உனக்கு தானடா அம்மா குந்தி, எனக்கு அம்மாவா என்னைக்காவது இருந்திருக்காளடா? உனக்கு தான் அன்பு இருந்திருக்கு. எல்லாம் பேசுறாங்க. அவன் பேசி முடிச்சிட்டு கிருஷ்ணர் சொல்றார், ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா, இன்னும் ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற? அப்பா சாஸ்திரப்படி கொலை பண்ணியாச்சு, ஓகே வா போலான்னு உடனே நிறுத்தினார் கிருஷ்ணன். இரு, சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனைன்னு பாக்குறாங்க பாரு 3 பேரும். அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணி இருந்தா அதுக்கு தண்டனை, யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஐயோ அழுறா திரௌபதி. இவன் போயிருந்தாலாவது பரவாயில்ல, அவன் போனா யாரு கர்ணனை கொல்றது? தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும்? ஊன்னு அழாத அழாத. இரு இரு இங்க வாடா. சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்னைக்கு பண்ணிக்கோ. சரி வா. நான் யார்? நல்ல கவனமா கேளுங்க. நான் யாரு? கிருஷ்ணன். அதெல்லாம் விடு.
உண்மையால உன் மனசை தொட்டு சொல்லு, நான் யார்? நீ என் குரு, அப்புறம் நீ கடவுள், அப்புறம் நீதான் பரம்பொருள். உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா? ஆமா. எங்க எனக்கு முன்னால நீ புகழ்ந்து பேசிக்கோ. உனக்கு முன்னால பேசட்டுமா? பேசு. நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நான் அர்ஜுனனாக்கும் நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் வல்லவனாக்கும் நான் தான் கட்டின திரௌபதியை இவங்கெல்லாம் என்கிட்ட தான் ஆகிட்டாங்க. நான் தான் இந்த உலகத்திலே அதிக அற்புதமான வில்லாத வீர சூரன் எல்லாம் பேசிட்டான். இப்போ தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துருச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா? எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா, அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள் அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உண்மையான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய 2 அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது. ஒன்று, உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 அறச்சொற்கள் என்னை வந்து சேர்கிறது. நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு சொல்லித் தருகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தராது. அதை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது, அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது. நிறைய பேருக்கு வீட்டில் மனைவி இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி தெரியுமா? ஃபேன் மாதிரி. ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது, நின்று போச்சுன்னா தெரியும் அவங்க இல்லைன்னு. சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னால பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள். இது இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயம், நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை. முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை. புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன. அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணதாசன் தான் சொல்வார், முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். ரத்தமற்று போனதற்கு பின்னால் இல்லை, ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது. நீங்க இப்ப சந்திச்சிருப்பீங்கல்ல ஒரு மிகப்பெரிய செய்தி, வயநாடு சரிஞ்சுதா? எல்லாருமே இந்த ரீல்ஸ் பாக்குறவங்க உண்டு தானே? அதுல ஒரு காட்சி வந்தது, எல்லாருமே அதை பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேல போச்சா, ஒரு கை குழந்தையோட. நான் அதை நினைவுபடுத்துறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் மேல போகுதுங்க, மலை மேல. கீழே போனா இறந்துருவோன்ட்டு மலை மேல ஏறுது, மழை. அந்த அம்மா பேட்டி கொடுத்திருக்காங்க, அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அந்த குழந்தையை எடுத்துட்டு மேல போகும்போது மழை காடு, அந்த மலை காட்டுல மழையில உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசில யானை கூட்டம் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. அவங்கள சரௌண்ட் பண்ணிருச்சு, அது ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேற இன்னும் செய்யல. அந்த சின்ன குழந்தைய எடுத்து அந்த யானைக்கு முன்னால நீட்டி, இந்த தலைமுறையை காப்பாத்துறதுக்காக நான் கீழே இறங்காம மேல வந்துட்டேன். இது உன்னுடைய நாடு, இது உன்னுடைய காடு, நீதான் கஜராஜன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ப முடியுதா? விலங்கு அப்படி கொடுத்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை. அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது. இந்த யானையை அந்த பார்த்துட்டு அந்த மழை பொழிகிற அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று அங்க கீழே மழையில நனையாம ராத்திரி முழுக்க நின்று இருக்குங்க அந்த யானை. சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகர தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான். அந்த அம்மா சொல்லுது, அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன். வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அன்பானது. எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய வாழ்க்கையில நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு, பற்று உண்டு. எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. நான் உள்ள நுழையும் போதே சொன்னேன், இந்த நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம், நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல.
மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்க இந்த தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அமேசிங்க, அமேசிங். என்ன கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா அது? நீங்கள் இருப்பதனால் அது மதுரை. நீங்க போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்லை. உங்களால் தான் இது மதுரை, மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது. என்ன கல்ச்சரா இருக்கிறீங்க நீங்க, என்ன பேரன்பும் பெருங்கருணையோடும் இருக்கிறீர்கள். அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே. தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன். எனக்கு அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. மீனாட்சி பேதை, பேதை வடிவத்தில் இருப்பார். இன்னொருத்தி இருக்கிறார், அதுவும் அம்மன் வடிவம் தான், ஆதிபராசக்தி. எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்துருந்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், இரு இரு அப்படிங்கிறாங்க. பசிக்குதுமான்னு கேட்குறேன், இரு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பார்க்குறாங்க, என்னம்மா சமைச்சிங்க? மீன் குழம்பு, இரு அப்படி. மீன் பொரிச்சிங்களா? மசாலா தடவி வச்சிருக்கேன், பொரிச்சு தரேன், இரு. சீரியல் எங்கள் அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க, ஆனால் சீரியல் பார்க்குறாங்க. நான் போய் பொரிச்சு, நீ கருக்கிடுவ, மரியாதையா இரு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னல, இரு அப்படிங்கிற. சரின்னு இருந்துட்டேன். எங்கள் அம்மா பேச்சா நான் கேட்பேன், குழந்தைகளுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா நான் சூப்பருங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா. எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு, நல்லா இருக்க, ரெக்கார்டிங்கா? ஆமாம். மேக்கப் போட்டிருக்க? மேக்கப் இல்லைம்மா, சும்மா மை வச்சு. நல்லா இருக்கு. கேமரா முன்னால வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிறல்ல, பர்மனண்டா ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால அழகா இரு. கடவுளை சொல்றாரு. அம்மா அப்படிதான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா. அன்னைக்கு சொல்றாங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாட்டுற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள். நீ வெளியில் போகிறாய், வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்து விட்டு செருப்பு போடு. இதை சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப டெரர். தூத்துக்குடிக்காரங்க, உங்க பாண்டிய நாடு தான், காயல்பட்டணம்.